திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ளது வத்தலக்குண்டு எனும் கிராமம். அங்குள்ள ஆலயத்தில் உள்ள மாய கருப்பு முதலில் தேனி மாவட்டத்தில் உள்ள எட்டூர் கொட்டக்குடி என்ற கிராமத்தில் இருந்தவர். அவரை அந்த ஊரில் இருந்தவர்கள் வணங்கி வந்தாலும் அவரை சரிவர வணங்கவில்லை என்ற கோபத்தினால் அவர்களுக்கு பல தொல்லைகளை தந்தார். ஆகவே கோபமுற்ற மக்கள் அவரையும் அவரை சார்ந்த 21 கடவுள்களையும், அதாவது சின்ன கருப்பு, முன்னோடி கருப்பு, கழுவுதையான், கனவா கருப்பு, அலத்திக்காரி போன்றவர்களை ஒரு சிறிய பெட்டியில் வைத்து மூடிய நதியில் தூக்கி எறிந்து விட்டார்கள். நதியில் மிதந்து வந்த அதை பார்த்த கட்டக்காம்பட்டியை சேர்ந்த ஒரு பிராமணன் அதை தனது வீட்டிற்கு எடுத்து வந்தார். அன்று இரவு அதில் இருந்து கலகல என்ற சத்தம் எழுப்பியது. அந்த ஓசையை எழுப்பிய மாய கருப்பு அவரிடம் தான் மிருகங்களின் இரத்தத்தை குடிப்பவர் என்பதனால் தம்மை மலை மீது உள்ள நதிப்பக்கம் வைத்து விடுமாறும் கூறினார். அதனால் அந்த பிராமணரும் அந்த கூடையை ஜாக்கிரதையாக எடுத்து போய் மாயக்கருப்பை மலை மீது இருந்த நதிக்கரையில் விட்டுவிட்டு பின் மற்ற கடவுள்களை பிராமணர் அல்லாதவர்கள் கையில் தந்துவிட்டார். மலை மீது மாயக்கருப்பிற்கு ஒரு வழிபாட்டு தலம் அமைந்தது. மாயக்கருப்பு மலை மீது ஒரு ஆலயத்தில் அமர விரும்பியதனால் அங்கிருந்த ஒரு சுவற்றை இடுமலை மகாலிங்க கருப்பு என அழைத்து அதையே மாயக்கருப்பராக கருதி வணங்க துவங்கினார்கள். அவருடைய உருவத்தை அந்த மலையில் இருந்த ஒரு சுவரில் சித்திரமாக வரைந்து வைத்து இருக்க மற்ற கடவுள்களை சிறிய சுவற்றில் வரைந்து வைத்து வணங்குகிறார்கள். சின்ன கருப்பருக்கு மட்டுமே சிலை உள்ளது. ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் களரி எனும் விழாவை கொண்டாடுகிறார்கள். அது ஆடி மாதமாகும். அந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் மாயக்கருப்பர் ஆலயத்தில் அனைவரும் வந்து கூடிய அந்த ஆண்டு பண்டிகை கொண்டாடலாமா என கேட்பார்கள். பள்ளி இடதுபுறத்திலிருந்து சப்தம் போட்டால் பண்டிகையை கொண்டாடலாம், இல்லை என்றால் கொண்டாடக்கூடாது என்பது அர்த்தம். ஆனால் பள்ளியின் ஒலி வலப்புறத்தில் இருந்து ஒலித்தால் அது அவருடைய சம்மதம் கிடைத்ததற்கான அறிகுறி என விழாவை கொண்டாட உடனடியாக விழாவை ஏற்பாடு செய்கிறார்கள். அடுத்த வெள்ளிக்கிழமையிலிருந்து செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அதற்கு அடுத்த வெள்ளிக்கிழமை என்று அந்த கிராமத்தில் உள்ள அனைவரது இல்லங்களும் சுத்தப்படுத்தப்பட்டு புது பானையில் பொங்கல் செய்யப்படும். அந்த கடவுள்களை பிரதிபலிக்கும் 21 சாமியாடிகள் நதியில் எந்த இடத்தில் அவை கிடைத்தனவோ அந்த இடத்தில் பொங்கல் பானைகளை தலை மீது வைத்து கொண்டும் பூஜையில் அடிக்கும் மணியையும் எடுத்து செல்வார்கள். அங்கு அனைத்து சுத்தம் செய்யப்பட்ட சாமி ஏறியவர்களை மக்கள் வணங்குவார்கள். அதன் பின் அந்த சாமியாடிகள் மக்களுக்கு குறி கூறுவார்கள். அதன் பின் மணியையும் பானையையும் மீண்டும் ஆலயத்தில் கொண்டு போய் வைத்துவிட்டு பின் வீட்டிற்கு சென்று விடுவார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் அன்றைய விழா முடிந்துவிடும். அடுத்து வெள்ளிக்கிழமை ஆலயத்தில் உள்ள அனைத்து சிலைகளும் பெட்டியிலிருந்து வெளியில் எடுக்கப்பட்டு சுத்தமாக துடைக்கப்பட்டு எண்ணெய் பூசப்பட்டு வணங்கப்படும். அதன் பின் அவை மீண்டும் பெட்டிக்குள் வைக்கப்படும். அன்று மாலை மீண்டும் 21 சாமியாடிகள் வருவார்கள். சின்ன கருப்பு சாமியாடி மட்டும் 5 அடி நீளமான அரிவாள் மீது ஏறி நின்று இருக்க மற்றவர்கள் இடா என்னும் மலைக்கு செல்வார்கள். அங்கு பொங்கல் படைக்கப்பட்ட மாயக்கருப்பிடம் கேள்விகள் கேட்கப்படுகிறது. மாயக்கருப்பு தனக்கு பசிக்கின்றது என கூறும்போது ஆடுகள் பலிதரப்படுகிறது. அவற்றின் ரத்தத்தை மாயக்கருப்பு குடிப்பார். விடிய காலை பிறந்ததும் அந்த இறைச்சியையும் பொங்கலையும் வைத்து உணவு தயாரிக்கப்பட்டு அவற்றை அனைவரும் உண்பார்கள். மாயக்கருப்பிடம் தன்னுடைய எதிரியை நாசம் செய்யுமாறு மக்கள் வேண்டுவது உண்டு. பிள்ளைகள் பிறக்கவும், வியாதிகள் தீரவும் அவரை வேண்டுகிறார்கள்.